அல் முபீன் அஃபான். இந்த அஃபராஸ் குட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சித்திக் என்பது எந்த சஹாபாவின் புனைப்பெயர்? ஹல்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு புனைப்பெயராகும். முஸ்லிம் ஆவதற்கு முன் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டது? அப்துல் காபா என்பதாகும். முஸ்லிம் ஆன பிறகு ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டது? அப்துல்லா என்ப பெயர் வகைப்படுவது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த சூறாவை ஓதியதால் இஸ்லாத்தை ஏற்றினார்? தாஹா என்ற சூறாவை ஓதியால் இஸ்லாமை ஏற்றார்கள். முதலாக முஸ்லிம்கள் கஃபாவுக்கு எப்போது தொழ ஆரம்பித்தார்கள்? ஹல்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிமான பிறகு. எந்த சஹாபாக்களின் மீன் மீன் விளங்கியது? ஹல்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். காற்றையும் ஜின்களையும் ஆட்சி செய்யும் அதிகாரம் எந்த நபிக்கு விளங்கப்பட்டது? ஹல்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆதி சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர் யார்? ஹல்ரத் ஹீத் அலைஹிஸ்ஸலாம். சமூது சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர் யார்? ஹல்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். ஹஸ்ரத் சூஜுப் ரலியல்லாஹு அன்ஹு எந்த நாட்டுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்? மத்யான் என்ற நாட்டுக்கு சஹாபியா அனுப்பப்பட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். அடுத்து பிலால் அவர்கள் வாங்க. ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரும் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் வீண் விரயம். வீண் விரயம்னா என்ன? ஒரு மனிதன் தன் தேவைக்கு அதிகமாக செலவு செய்வது அல்லது வீணாக்குவது தான் வீண் விரயம். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டானா. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். 7வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், உண்ணுங்கள் பருவுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் வீண் விரயத்தை முக்கிய 5 வீண் விரயம் சொல்கிறான். முதலாவது உணவு, 2வது தண்ணீர், 3வது உடை, 4வது நேரம், 5வது செல்வம். முதலாவது உணவு. உணவு எப்பெல்லாம் வீண்விரயமாகுது? ஆடம்பரமான திருமண விழாக்களிலும் மற்றும் பொது விழாவிலும் அதிகமாக உணவு வீண்விரயமாகுது. அப்படி ஆடம்பரமான திருமண விழாவில் மிச்சமாகிற உணவுகளும் சாப்பாடுகளும் உலகத்தில் எவ்வளவோ மக்கள் சிறியவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் உணவே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த உணவை கொடுத்தா நம்ம அந்த வீண் விரயத்தை தடுக்கலாம். 2வது தண்ணீர். தண்ணீர் எப்படி வீண் விரயமாகுது? தண்ணீர் இப்போ நம்ம பள்ளிக்கு கூட வரோம். பள்ளிக்கு வரும்போது ஒழு செய்யும் போது கூட அதிகபட்சமாக தண்ணியை திறந்து ஒழு செய்கிறது கூட ஒரு வீண் விரயம்தான். அப்படி தண்ணீர் வீண் விரயமாகுது. இன்னொன்று இப்போ நம்ம பொது தண்ணீர் வச்சுருப்பாங்களே, அங்கே கூட தன் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் எடுத்து குடிப்பது, குடிச்சிட்டு பாக்கி இருந்தால் அதை ஊற்றிடுறது, அது கூட ஒரு வீண் விரயம்தான். 3வது உடை. உடை எப்படி வீண் விரயமாகுது? உடை நம்ம எப்போதும் அணியக்கூடியதான். அது வீண் விரயமாகுதுண்டா, இப்போ ஒரு விழா நடக்குதுண்டா அந்த விழாவுக்கு ஒன்று எடுக்கிறது, அடுத்த விழாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது, 50,000 அப்படி எடுக்கிறது, மாதத்துக்கு ஒன்று எடுக்கிறது. இதில் உடை வீண் விரயமாகுது. 4வது நேரம். நேரம் எப்படிலாம் வீண் விரயமாகுது? நேரம் இப்போ நம்ம ஒரு நல்ல அமல்கள் நடக்குது, அந்த அமல்களில் சேராமல்
பைக் எடுத்துக்கிட்டு போகிறது, ஃபோன் பார்க்குறது, இப்படிலாம் நேரத்தை வீண் விரயம் செய்கிறாங்க. நோன்பு அப்போ தொழுவா வைப்பாங்க, தொழுவாமல் வெளியே சுற்றி இருக்கிறது, அது கூட ஒரு வீண் விரயம்தான். ஐந்தாவது செல்வம். செல்வம் எப்படி வீண் விரயமாகுது? ஒரு மனிதன் அவனுக்கு தேவை, அதாவது இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அதே பொருளை மறுபடி வாங்கிறது, ஆடம்பரமான பொருட்கள் வாங்கிறது, அது மூலம் செல்வம் வீண் விரயமாகுது. அல்லாஹ் தன் திருமக்குறளில் இன்னொன்று சொல்கிறான், வீண் விரயம் செய்பவர்கள் சைத்தானின் சகோதரர்கள் ஆவார் அப்படின்னு அல்லாஹ் கூறுகிறான். இனிமே நம்ம வீண் விரயம் செய்கிறத அதிகமாக தடுத்துப்போம். வீண் விரயம்ங்கிறது ஒரு பெரிய பாவம். அந்த பாவத்திலேருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாற்றுவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். இந்த சுயமாக பேசுறது இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் அந்த திறமையை கொடுக்க மாட்டான். அல்லாஹுடைய நாவாற்றை அதிகப்படுத்துவானாக, பெற்றோர்களுக்கு பறக்கச் செய்வானாக. ஆமீன். அடுத்ததாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கேள்வி பதில். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்திற்கு எத்தனை ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தார்கள்? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்துக்கு 950 ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்திற்கு என்ன தண்டனை இறக்கப்பட்டது? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்துக்கு வெள்ளப்பிள்ளை தண்டனை இறக்கப்பட்டது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்டனை தப்பிக்க என்ன செய்தார்கள்? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்டனையில் தப்பிக்க அல்லாஹ்விடம் கட்டளையின்றி ஒரு கப்பல் தயார் செய்தார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் எந்த மலையின் மீது நின்றது? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் தூசினா மலையில் நின்றது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யார்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் நபி ஆவார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே வளர்ந்தார்கள்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர் ஃபிரௌனுடைய அரண்மனையில் வந்தார்கள். ஃபிரௌன் என்பவன் யார்? ஃபிரௌன் என்பவன் மிஸ்ர் நாட்டின் மன்னன் ஆவான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்த சித்தி மருவா இருக்கிறாங்களா? சித்தி மருவா அந்த சின்ன பிள்ளை தினந்தோறும் பள்ளிக்கு வந்துடுவாங்க, பேச்சு கூட வராது அவங்களுக்கு வரதே தெரியாது. ரொம்ப சித்தி மருவா ஆரம்பத்தில் திரும்பி கூட்டுக்கிட்டே இருக்கிறோம். சித்தி மருவா, சித்தா மருவா, சித்தா மருவா, சபா மருவா. அடுத்து யாரு? தம்பி அஃப்ராஸ் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இத்தகுல்லாஹ் ஹக்க அல துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அஞ்ச வேண்டிய முறைப்பிரகாரம் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிமா இல்லாண்டியும் மரணித்து விடாதீங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழி பிரகாரம் தான் நம்ப போகணும். ஆமா ஆமா. மாஷா அல்லாஹ். சலாம் சொல்லுங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரியும் நபி சொன்ன மாதிரி தான் போகணும். வேற யாரும் சொன்ன மாதிரி போக கூடாது. ஏன்னா சத்தமா சொல்லிட்டியா, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அப்படி சத்தமா சொல்லணும். அடுத்ததாக முகமது இஸ்மாயில் கடைசி ஸ்பீச் தான். அதுக்கப்புறம் ட்ராமா நடைபெறும். அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி பரிசுகள் கொடுக்கப்படும். அதுக்கு பின்னாடி உணவுகள் கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். உணவு வந்துருச்சு, இந்த வர மூட்டையில் வந்துட்டு இருக்கு. இல்லைங்க
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு. அல்லாஹ் இந்த உலகத்தில் அவன் விரும்பியதை படைத்துள்ளான். அவன் படைப்புகளின் அவன் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து ஒன்றை விட ஒன்று அவன் சிறப்புகிறான். அவனுடைய தூது பணிக்கு மனிதர்கள் இறை தூதர்களை தேர்வு செய்தான். இறை தூதர்களின் சிலரை அவன் சிறப்பித்துள்ளான். வானவர்களையும் ஜிப்ரீல் மீகாயில் ஆகிய வானவர்களுக்கு தனி சிறப்பு வழங்கியுள்ளான். பொதுவான இடங்களில் அனைத்து அல்லாஹ் படைப்பும் என்றாலும் அந்த மக்கா மதீனா பைத்துல் முக்கத்தஸ் ஆகிய இடங்களில் அவன் புனிதப்படுத்தியுள்ளான். இந்த 3 புனித ஸ்தலங்களும் ஒன்றைவிட மற்றதை சிறப்பித்தது. உமது இறைவன் தான் நாடியதை படைக்கிறான், தேர்வு செய்கிறான். அல்லாஹ் இந்த தனிப்பட்ட விருப்பத்தின்படி மாதத்தின் சிறப்பான மாதம் அவன் ரமலான் மாதத்தை தேர்வு செய்துள்ளான். ரமலான் மாதம் எத்தகையான என்றால் நேர்வழியே தெளிவுபடுத்தி பிரித்து காட்டிய கூடிய குர்ஆன் அம்மாதத்தின் மக்களுக்கு நேர்வழி அருள்பட்டது. எனவே உங்களில் அம்மாதத்தில் அடைபவர்கள் அதில் நோன்பு நோக்க வேண்டும். நோயாளியாக பயணியாக இருப்பவர்கள் வேறு ஒரு நாளில் விடுபட்ட நேர்வழிகாட்டி அவனை நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ரமலான் மாதத்தின் அடியார்கள் பாவம் அல்லாஹ் மன்னித்து விடுவதால் ஷைத்தான்களின் இந்த முயற்சி பலனென்று தோல்விக்கு முடிகிறது. இதுவெனில் ஷைத்தான் விளக்கமடைகிறான் என்பதில் விளக்கமாகும். 1000 மாதங்களின் சிறந்த மாதமாக ஒரு இரவு ஒரு நாள் தொழுத வேலை செய்தால் ஒரு மாதம் வேலை செய்த கூலி யாரும் தரமாட்டார்கள். இவ்வாறு ஒரு முதலாளி தருகிறார் என்றால் அவர் கோடை வள்ளல் என்கிறோம். அந்த முதலாளிக்கு உச்சகட்டம் விசுவாசம். இரவில் நாம் வணங்கிவிட்டால் 1000 மாதங்கள் நின்று வணங்கிய கிடைக்கும் நன்மைகள் காட்டிலும் கூடுதலான நன்மை அந்த ஒரு இரவில் நின்று வணங்கி நாம் அடைந்து விடலாம். உதாரணமாக ஒரு இரவில் நின்று ரக்காத்துகள் தொழுவதற்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கும். லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்கள் விட சிறந்த லைலத்துல் கத்ர் ஆகும். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தின் தான் அருளப்பட்டது. அது மனிதர்களால் நேர்வழிப்பட்டது. எனவே உங்கள் அம்மாதத்தில் அடைபவர்கள் அந்த நோன்பு நோக்கவே அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருப்போமா என்பதை அறிய முடியாது. எனவே பாக்கியங்களில் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி மறுமையில் வெற்றி பெறுவதாக வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். அடுத்ததாக அல் நிஹாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துக்கும். நான் எடுத்த அந்த தலைப்பு என்னவென்றால் நல்ல பழக்கங்கள். சலாம் கூறுபவருக்கு பதில் சலாம் கூறுங்கள். உங்களில் யாருக்கோனும் கோபம் வந்தால் அவர் உழு செய்து கொள்ளட்டும். உங்களில் ஒருவருடைய உணவை கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுங்கள். அதை சைத்தானுக்காக விட்டு விடாதீர்கள். ஒருவருக்கொருவர் பரிகாசம் செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எப்போதும் தீங்குக்கு பதிலாக தீங்கு செய்ததில்லை, மாறாக மன்னித்து விடுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். அடுத்து முஹம்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சல்லி அலா ரசூலில் கலீம் அம்மாபாத். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கல்வியின் சிறப்பு. மார்க்க கல்வியை
தேடுபவர் சொர்க்கத்தின் பாதையை இலவாக்கிறது. மேலும் இதை தேடுபவர் மீது மலக்குமார்கள் சிறைகளை வீறுகிறார்கள். கல்வியுடன் நல்லொழுக்கம் அவசியம். சுய கட்டுப்பாட்டு, பெற்றோருக்கு கீழ்ப்படுத்தல், பொய் சொல்லாமல் போன்றவை மாணவர்கள் மிக முக்கியம். நேர மேலாண்மை, காலத்தை அருமை அறிந்து வீண் விளையாட்டை தவிர்த்து நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். தொழுகை, ஐங்கால தொழுகை முறையாக பேணுவது மாணவர்களின் வாழ்வில் வெற்றியை தரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ். அசருக்கு பின்னாடி இருந்து பணியை கூற பொருட்படுத்தாமல் இவ்வளோ நேரம் இருந்திருக்கீங்க. அல்லாஹ் உங்கள் துவா கபூல் செய்யணும், உங்கள் வாழ்க்கை கபூல் செய்யணும், பிள்ளைகளை கபூல் செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கடைசி இது ப்ரோக்ராம் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ப்ரைஸ் முடிஞ்சதோட நார்சா வழங்கி இன்ஷா அல்லாஹ் இனிதே இந்த ப்ரோக்ராம் முடிவு பெறும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் உட்காருங்க எல்லாம். தேங்க்யூ. நான் ஸ்கூலோட ஃபஸ்ட்டு நாள் இன்னைக்கு. எல்லாம் அந்த லீவில் எல்லாம் ஜாலியாக இருந்திருப்பீங்க பக்கி. எஸ் சார். பசாமே அந்த லீவில் என்ன பண்ணா நீ? சார் நான் காரைக்கால் போயிட்டு மந்தி சாப்பிட்டு இருந்தேன் சார். காரைக்கால் மந்தி வயிறு உப்பி போயிருக்கப்பா பசாமுக்கு. காரைக்கால் மந்தியோ? எஸ் சார். உமரு நீங்கள் என்ன? சார் நான்லாம் எங்கேயும் போகல சார். ஏன்பா? ஃப்ரெண்ட்ஸு கூட இது டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சார். சரி. ஹாசிக்கு நீங்கள் எப்படி பண்ணுச்சு உங்களுக்கு? சார் நான் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன் சார். ராமேஸ்வரம். சரி. முகமது உங்களுக்குப்பா? சென்னை போயிட்டு வந்தேன் சார். சென்னையா? சார் நான் விஜயை பார்த்தியா? இல்லை சார். ஏன் பார்க்கல? உன்னை விஜய் தேடிட்டு இருக்காருப்பா உன்னை. என்னப்பா நீ? அரபாத்து உங்களுக்கு எப்படிப்பா போணுச்சு? கொடைக்கானலில் குணாகேவு போயிட்டு அப்படியே விளாண்டுட்டு வந்தேன் சார். என்னப்பா விளையாண்டு இருக்கிறியப்பா நீ கொடைக்கானல் போயிட்டு? சரி. நீ ஸ்கூலோட ஃபஸ்ட்டு நாள். சார் ஸ்கூலுக்கு எப்படி ஒரு எல்லா ரூல்ஸையும் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸ்கூலுக்கு வந்து 8:45 எல்லாம் ஸ்கூலுக்குள்ளே வந்துடணும், ஓகேவா? எல்லாம் ஸ்கூலு ப்ராப்பராக வரணும். யூனிஃபார்மு, ஷூ, சாக்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு வந்துக்கணும், ஓகேவா? என்ன முகமது, ஓகேவா? நம்ம நடத்துகிற பாடத்தை வந்து எல்லாம் கவனிங்க, ஓகேவா? கவனிச்சா தான் உங்களுக்கு புரியும். வீட்டில் ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சுட்டு வந்துடுங்க. நான்லாம் 2 மாதம் ஹோம்ஒர்க்கு ஒரே நாளில் முடிச்சிடுவேன் சார். அப்படி பசங்க படிப்பாளியா? ஏய் சரி. இது நாளைக்கு ஸ்டூடெண்ட் டீச்சர் மீட்டிங் வச்சிடலாம், ஓகேவா? ஓகே சார். நாளைக்கு எல்லாம் வந்துடுங்க. சரி, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். பள்ளியில் எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் நடைபெறுது அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ராமா பண்ணி காமிப்பாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்னடா பாதி பேர் தான் சொல்லியே, ஒன்று பாதி பேர் சொல்லவே இல்லை. சலாமு ஏன்னா இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் வந்து அரை மணி நேரமாச்சே. சரி, எல்லாம் வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து எல்லாம் காலையில் சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருக்கணும். வேறு வந்து எல்லாம் ஜிப்பாக கன்ஃபார்ம் போட்டு வரணும். கொடுக்குற பாடத்தை ஓடிட்டு வரணும். கன்ஃபார்ம் லீவ் போடவே கூடாது. லீவ் போடுறது பார்த்தோன்னா வெளியே நிற்க விட்ருவோம், பார்த்துங்க. புரியுதா? அலிம்சா நீங்கள் சொன்னது ஒன்றுமே புரியல, திருப்ப சொல்லியலாம். உனக்கு எதுவுமே புரியாது, கீழே உட்காரு நீ. சரி சொல்லு, நீ இன்னைக்கு என்ன இப்போ நோம்பு இருந்துச்சுல, அதில் நீ என்னடா படித்தா? சூறா படித்தாங்க சார். சொல்லு இந்த சூறாவை. மறந்துட்டாங்க. எப்படி மறக்கும் அது? நீ என்னடா படித்தா? நான் வந்து பிஸ்மில்லா சூரா படித்தேன் சார். பிஸ்மில்லா சூரானா சொல்லு பார்ப்போம். பிஸ்மில்லா சூரானா சொல்லுடா. பிஸ்மில்லா சூரானா என்னடா? தெரியாது சார். தெரியாதுன்னா இருக்கிற சாரி இல்லை, ஆலிம்சா. சரி, நீ என்னடா படித்தா? நான் வந்து விளாட்றதுக்கு படித்தேன் சார். விளாட்றதுக்கு எவன்டா படிப்பான்? இதை நீ ஸ்கூலில் இருந்து தரமாட்டா நீ பேசுறிப்பியா? இல்லை சார். அது ஏன்டா இப்போ மட்டும் பேசுறியா? அது செல்வம் சார் அடிப்பார் சார். இங்கே நாங்கள் அடிப்பேன்ல சார். வேணாம் சார். சாரி இல்லை, ஆலிம்சா. சாரி ஆலிம்சா. பழகி போட்டி ஆலிம்சா. அது சாருங்க ஸ்கூலில் இருந்து எல்லா ஞாபகமும் உங்களுக்கு இங்கே தான் வரும். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். காட்சி 3.
ஸ்கூலுக்கு லேட்டாக வருவது அதானப்பா? ஸ்கூல் லேட்டாக வருது தானே? ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தால் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு ப்ரோக்ராம் நடக்கும். ஆனால் பள்ளியில் நம்ம அடிக்க மாட்டோம். ஸ்கூலுக்கு லேட்டாக மட்டும் அடித்து வெளுத்து வாங்கிடுறான். குட் மார்னிங் குட் மார்னிங். என்ன முகமது என்ன எந்திரிக்கவே முடியலையப்பா உங்களுக்கு? இல்லை சாரா? சரி சரி உட்காருங்க எல்லாம். தேங்க்யூ சார். சரி நேற்று என்ன ஹோம்ஒர்க் கொடுத்ததெல்லாம் முடிச்சாச்சா அன்னைக்கு? எஸ் சார். இன்னைக்கு எல்லாம் வந்தாச்சா அன்னைக்கு? கரெக்டாக இருக்கீங்களப்பா எல்லாம்? ஆமாம் சார். சரி ஓகே, நீங்கள் அட்டென்ஸ் எடுத்துடலாமா? எஸ் சார். நீங்கள் அட்டென்ஸ் எடுத்துகிட்டு வரேன். அரஃபாத் பிரசன்ட் சார். பசாம் பிரசன்ட் சார். அஹமத் உமர். என்ன உனக்கு ஒழுங்கா சொல்ல மாட்டியா நீ? பிரசன்ட் சார். மண்டையை தெறிக்க அடிச்சு போடுவேன். ஒழுங்கா சொல்கிறா நீ? சரி சார். பசாமே கரெக்டாக இருக்கீல? எஸ் சார். பசாம் இழிக்கிறான் பாலகா. சரி இது ஹாசிக்கு எங்கே ஒன்றும் வரல சார்? அவன் வீட்டில் உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுறான் சார். ஃப்ரீ ஃபயரா? என்னடா சொல்கிறா நீ? அவதானே அது ஃப்ரீ ஃபயர் சார், சுடுற கேமு. அது விளையாட நிறைய பேர் அடிக்ட் ஆகி செத்து போயிருக்காரு சார். அது என்னதுடா அது? ஃப்ரீ ஃபயர் சார், கேமு. இப்போ இது ஆசிக்கு போடி போய் என்னாண்டி? சரிங்க சார். நீங்கள் அவனுக்கு அடித்தா ஜுரம் இல்லை உடம்பு சரியில்லைன்னு தான் சார் சொல்லுவான். ஆனால் அவன் விளாண்டுக்கிட்டு தான் சார் இருப்பான். ஆமாம் சார். ஹலோ, இவர் வேற ஃபோன் அடிச்சிடுறாரு. ஹலோ ஹலோ ஆசிக்கு ஏன் ஸ்கூலுக்கு வரல நீ? சார் ஜுரம் சார். ஜுரமா? ஆமாம் சார். இந்த அஸ்கரி டாக்டர் எங்கள் ஜுரத்தில் படுத்து கிடக்குற. நீ என்னடா நீ? அதெல்லாம் இல்லை சார், ஜுரம் சார் உண்மையிலேயே. நீ ஒழுங்கு மணியே ஸ்கூலுக்கு வந்துடு. நீ 11 மணிக்குள்ளே நீ வரலடா. இப்போ நான் அங்கே வருவேன் பார்த்துக்கோ. சார் வந்துடுறேன் சார். வாடா நீ. சரி ஜுரமாக இருக்குன்னு விட மாட்டார். அது எவ்வளோ தும்புறா இருக்கா மாதிரி சார். ஆசிக்கு வந்துட்டான் சார். வாங்கப்பா, என்ன செய்யுது? எல்லாம் இருக்கீங்களா? நீ ஸ்கூலுக்கு லேட்டாக வரையா நீ? சார் ஜுரம் சார். ஜுரமா? நான் இனிமேல் இலவச நெருப்பு ஆண்டுகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அது இலவச நெருப்பில் சார், ஃப்ரீ ஃபயர். ஏதோ படிச்சாலும் மண்டு கலண்டு போயிடும் பார்த்துக்கோ. ஸ்கூலுக்கு வராமல் நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிறா நீ? சார் கரெக்டா இலவச நெருப்புங்கிறா நீ? சார் ஃப்ரீ ஃபயர். ஃப்ரீ ஃபயரா பாரா? கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா இங்கே? ஓகே பட போய் உட்கார்றா. எங்கடா ஷூ? சார் ஷூ பிஞ்சிருச்சு சார். பிஞ்சிருச்சா? வெளியே உட்கார்றா நீ. சார் அவன் தான் சார் பிச்சு விட்டான். ஏண்டா பசாமே? சார் பொய் சொல்கிறான் சார். பசிக்கு திணிச்சுவா கழிச்சுப்பிட்டியா நீ? சார் ஒரு கிறுக்கு போய் அப்படின்டா. அங்கடா சண்டை போட்டு விழுவே. வெளியே உட்கார்றா நீ. சரி நாளைக்கு பார்க்கலாம் ஒரு கிளாஸில். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பள்ளிக்கு லேட்டாக வருவது. லேட்டாக வந்தால் நம்ம யாசிம் என்னென்ன பண்ணுவாங்க, ஆலிம்சா என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது பள்ளிக்கு லேட்டாக வந்தால் கண்ணு கூட நீங்கள் பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கிறங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அடிக்கவே மாட்டேங்கிறாங்க ஆலிம்சா அப்படின்னு சொல்லி. இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னடா 5-10 ஆச்சு, உன்னை எவனையும் காணோம். யார் யார் இன்னைக்கு வரல? அஃபான் வரல சார். வேற? ஃபகீம் சார். சரி நில்லுங்க, அட்டண்டன்ஸ் எடுப்போம். அஃபான் வரலையா? ஆப்ஷன் சார். வேற? ஃபகீம் வரல சார். எகியா வரல நிமிஷா. என்னடா யாரையும் காணோம்? சரி இப்போ 4 பேர் தானா? சரி இவன் எங்கள் அஃபான் எங்க? அஃபான் வர அனின்சா. வாங்க எங்கே வாங்க வாப்பா. எங்கே போயிட்டு வரியா? சஸ்லால். வேணாம் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஃபீஸ்லாம் வேணாம், நீ உள்ளே வைங்க. நீங்கள் தான் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. எங்கே போயிட்டு வரியா? மூமாக்கு வெத்தலை வாங்கி. மூமாக்கு வெத்தலை வாங்க. மூமா கொஞ்ச நேரம் வெத்தலை போடாமல் இருக்க மாட்டாளா? போய் உட்காருங்க. வாடா யாரா இருக்கா? எக்கியாவா? சரி ஃபகீம் எங்கே போயிருக்கான்? அன்சா ஃபகீம் கிரிக்கெட் விளையாட பாய்ஸ் ஸ்கூலுக்கு போயிருக்கான்சா. அவன் இங்கே விளையாட மாட்டானா? பாய்ஸ் ஸ்கூல் தான் போய் விளையாடுவானோ? தெரிலன்சா. இந்த வரான்சா, பின்னாடி பாருங்க. என்னடா இப்படி நிற்கிறா? சார் விளாண்டுட்டு போய் தான் சார் வந்தேன். விளாண்டு வரதுக்கு நீ எத்தனை மணிக்கு? நீ என்ன இவ்வளோ நேரம் எதுக்கு விளாட்றா நீ? சார் லேட் ஆச்சாங்க சார் அதுக்கு. இதே நீ ஸ்கூலுக்கு இது மாதிரி சாக்கு சொல்லுவியா? இல்லைங்க சார். இல்லைன்னு சொன்ன தெனவட்டா பேசுகிறா. போய் உட்கார்றா. வேற யாரா வரல?
எக்கியா எக்கே எதனால வரல? மாமியா விட்டு நீல ஃபோன் அடிச்சு கேட்போம். கொத்தோப்பள்ளி தடல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. நில்றா ஃபோன் அடிச்சு கேட்போம். மைக். ஹலோ ஹலோ அல்சா, எங்கடா பள்ளிக்கு காணோம் நீ? வயிற்று வலி அல்சா, வீட்டில் படுத்தாடுங்க. இல்லை பையில தடல்ல விளையாண்டுக்கு நிற்கிறாங்கிறானோ? அவன் போய் சொல்கிறான் அல்சா. எவன் சொன்னது? யாரா சொன்னா? இந்த மோது தான் சொன்னான். மோதா? இல்லை அல்சா, நான் நாளைக்கு வரேன் அல்சா, அவனை பார்த்துக்கிறேன். இப்போ வராட்டி பாரு, முதுவை விரிச்சு போட வந்து பாரு. அங்கே வயிற்று வலி அல்சா. வயிற்று வலி ஸ்கூலுக்கு சொல்லி எங்க வாடகா வரேன் அல்சா. நீ வீட்டில் உட்காந்து படு. சரி. ஏன்டா இப்போ வாடா? மணி எத்தனைன்னு பாரு. 5:55. டைம் ஆச்சு அல்சா. டைம் ஒன்று 5 நிமிஷத்துக்கு பள்ளி விட்டு நீ வீட்டுக்கு போகிறதுக்கா? ஆமாம் அல்சா. உட்காருடா சும்மா. நாளைக்கு எல்லாம் ஒழுங்கா பள்ளிக்கு வராட்டி பாரு. எல்லாம் யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணும். இன்னைக்கு விட்டுட்டேன், நாளைக்கு பாரு. அல்ஹம்துலில்லாஹ், இதோட ட்ராமா முடிஞ்சிச்சு. நான் ஒன்று இருக்கா, யூனிஃபார்ம் போட்டு வரலாம். கண்ணியத்திற்கு பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, பள்ளியோட நிலைமை அதுதான். நம்ம ஒரு டயத்துக்கு சொன்னால் அவங்க ஒரு டயத்துக்கு வர்றது. இந்த காலையில் இந்த 6 to 6:45 பள்ளி இருக்குது. நான் மட்டும் உட்காந்துருக்கேன். நான் 4-5 மலைக்கு மேலே உட்காந்துருப்போம். ஐயோ பாவனு நான் தனியாக உட்காந்துருப்பேன். இந்த ஃபஜ்ருத்தீன் ஃபஸ்ட்டு வந்திருப்பான். 2 பேர் 3 பேர் பள்ளியோட காலம்தான். ஆனால் இருந்தாலும் கூட என்ன செய்யலாம் இருக்குதா? காட்சி 5 இருக்கு. காட்சி 5 ஸ்கூலுக்கு லேட். காட்சி 5ல் வந்து ஸ்கூல் டெஸ்ட் வைக்கிறது, எப்படி டெஸ்ட் வைக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. அது 2 இதை மறந்துட்டேன். எல்லாரும் அமைதியாரி சார் வராக. ஆசி எதுக்குடா பேசுறா? சார் ஆசிக்கு பேசிக்கிட்டே இருக்கான் சார், என்னன்னு கேளுங்க. உட்கார அடிச்சு போட்டு போடுவோம். உட்கார போடா மண்டகா. இது வர எனக்கு அவ்வளோ இதுடா, ஃப்ரீயே இல்லைடா ஒரு அவர் கூட. ஏன் சார்? ஒரே டைம் டேபிள் அவ்வளோ இதுடா, ஃபுல் கிளாஸ் தான் இன்னைக்கு ஃபுல்லாக. சார் இன்னைக்கு டெஸ்ட்டு சொல்லியிருந்தியா? டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வர. ஆமாம் சார். ராசி நான் பேசிக்கிட்டே இருக்கிறா நீ. ஓவர் சார், ப்ளஸ் போட்டு சார் பேசவே இல்லை சார். நேத்தானே வாங்க இன்னைக்கு ஏன்டா ஷூவை போட்டு வரா? உச்சரை போட்டு வாங்குறாமா? ஏன்டா ஷூவை போட்டு வந்தா இன்னைக்கு? சார் காக்கா கடிச்சு விட்டு போச்சா? ஷூ தானே சார் போட்டுட்டு வரணும். ஆமாடா, என் செப்பலை போட்டு வந்தா சார். இப்போ நீங்கள் தானே சார் ஷூன்னு சொன்னீங்க. சரி, நீ என்னடா ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தா? நான் படித்தாச்சா? கேள்வி கேளுங்க. எல்லாம் படிச்சிருப்பியா? ஆமாதே, என்னாச்சு? தவிச்சு போய் வந்துக்கிறா. படிக்கல. படிக்கலையா? ஆமாம் சார். ஏன்டா படிக்கல? சார் பள்ளிக்கு போயிட்டேன் சார். பள்ளிக்கு போயிட்டியா? ஆமாம் சார். நான் அங்கேயே அழிஞ்சா மட்டும் ஒத்தையாக உட்காந்துக்கிறேன். நீ என்ன பள்ளிக்கு போனா நீ? சொல்கிறா, ஏன்டா படிக்கல? சரி, முகமது மட்டும் படிக்கலையா? எஸ் சார். அர்ஃபாத்து படிச்சிட்டேன் சார். படிச்சிட்டியா? கேட்கட்டா? சார். மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம். மாறி. மாறி படுத்து நான் பார்த்துட்டேன் கிழமை. ஆன்சரே மாறி தான் சார். அப்படியா? சரி சரி. முகமது, மாறி +1 மாறி 2 சார். நான் சிங்கம் தான்டா பார்த்துருக்கேன். மாறி 2 பார்க்கலடா ஒன்றும். அப்போ சிங்கம் 3. சிங்கம் தெரியா? ஏன்டா நீ ஆவதவனா இருக்கிற மண்டை கொள்ளாரு? அப்போ சிறுத்தை பார்த்துட்டியலா சார்? சிறுத்தையா? சிறுத்தைலாம் இல்லை, மானத்தண்டா பார்த்துக்கிறேன். சும்மா நீங்கடா நீங்கள் வேற சார். அப்போ புலி? மைக்கூட்டு மண்டையை அடிச்சு போட முடியும். சும்மா ஏன்டா? சரி, எல்லாம் படிச்சாச்சு இல்லை? நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியும்டா, அதனால நான் கேட்கல சார். அப்போல்லாம் இப்போ கேட்டீங்களே சார் அர்ஃபாத்துக்கிட்ட. அவனே கண் வீங்கி போய் கிடக்குறான், நீ ஏன்டா அவனை வர? சரி, நாளைக்கு வந்து
பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் சொல்லியிருந்தோம்ல. ஆமாம் சார். அதுக்கு எல்லாரும் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஓகே சார், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ அடுத்ததாக காட்சி 6 பள்ளியில் ஓரல் டெஸ்ட் மாலை பள்ளி நேரம். சரிடே, இன்னைக்கு எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு வந்துட்டீங்களா? வந்துடுறாங்க சார். சார் வந்துட்டாலும் சார் யாரு? மிஸ்ஸாலும் அஃபானும் போடலாம் சார். மிஸ்ஸாலும் அஃபானு யூனிஃபார்ம் போடல. ஏங்கடா இன்னைக்கும் போடல நீங்க? சார் யூனிஃபார்ம் துவைச்சு கிடக்குதாங்க சார். ஏன்டா நேற்று ஞாயிற்றுக்கிழமை தானே துவைச்சாங்கண்ணா? சார் மறந்துட்டாங்க சார். என்னடா 5 ரூபா பாக்கெட்டு ஏறியண்ணா? என்ன இதான் ரின் பவுடரை போட்டு கணக்கு துவைக்க போது இதுக்கு ஏன்டா? சரி போய் உட்காரு. யூனிஃபார்ம் எங்கப்பா? காணுமா? இதை நீ ஸ்கூலுக்கு போக மறந்துடுவியா? மறக்க மாட்டேன். புக்கை மறந்துட்டு போனால் அது மறந்துடுவியா? யூனிஃபார்ம் காணா போச்சுன்னு ஸ்கூலில் போய் சொல்லுவியா? எதுக்கு யார் அடிப்பாக? ஆமாம், நாங்கள் இங்கே அடிக்கிறோம்ல, அடிக்க மாட்டேங்கிறோம். அதனால தான் உங்களுக்கு தும்முறு விட்டு போச்சா? நீயும் காணா போயிட வேண்டியதானே? எதுக்கு இங்கே இருக்கா? காலையில் காக்கா தூக்கிட்டு போச்சு. என்னதை காக்கா தூக்கிட்டு போனுச்சு? யூனிஃபார்ம். இந்த கதையெல்லாம் விடக்கூடாது, போங்க. என்னடா நீ அழகா உட்காந்துக்கிட்டீங்க? இங்கே பாருங்கடா, இவனை பார்த்து கண்டுக்கோ. இங்கே பாருங்க எப்படி இருக்கா பாருங்க. இதான் சமாளிச்சா. அவன் இங்கே மட்டும் தான் அப்படி, ஸ்கூல்லலாம் வேற மாதிரி இருப்பான். எப்படி இருப்பான்? நாங்கள் மட்டும் என்ன போட்டுக்கிறோம்? என்ன சொல்ல நீ காட்டா, நீ உட்காருவாப்பா. நீ உட்காரு. ஆனிம் சார், நான் கலர் ட்ரெஸ் போட்டு வரலான்னு தான் நினச்சேன். நீங்கள் இல்லாட்டி சூர் ஓட்டுறியான்னு சார், அதனால தான் போட்டேன். நான் நேற்று என்ன பாடம்லாம் கொடுத்தேன் சார்? நீ ஓரல் டெஸ்ட் சொல்லியிருக்கேன் சார். ஏன்டா சொன்னா? மறந்துட்டேன்டா. போடா, அடிக்காதடா. ஏன்டா சொன்னா? போட்டு அடிப்பாடுறா. சரி, யார் யார் படிச்சிருக்கா? நான் படிக்கிறேன் சார். யார் யார் படிச்சிருக்கா? சரி, நான் கேள்வி கேட்கவா? சார் நானும் படிக்கிறேன் சார். நானும் படிக்கலாம் சார். நானும் படிக்கல. யாருமே ஒத்துமொட்டை மோதிட்டு கேட்குங்க சார். அவனை நல்ல வேண்டியல. யாரு சொல்லு. என்ன உதுவா? இல்லை படிச்சேன்டியா? என்ன படிச்சா? படிக்க வேண்டியதே படித்தான்னு சார். அதான் என்னது படிச்சாடா சொல்லுவாப்பா. நீங்கள் படிக்க சொன்னீங்கன்னு சார் நேற்று. அதுதான். அது என்ன படிச்சேன்னு சொல்லு. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியலன்னு சார். என்ன? ஓ, ஃப்ளோவில் தான் உங்களுக்கு வருமோ? சொல்லு. அல்டா அவன் இருக்கான்ல அல்டா, யூனிஃபார்ம் மட்டும் தான் அல்டா ஒழுங்கா போடுவான். படிக்க சொல்லி பாருங்க, ஒன்னதே படிக்க மாட்டான். ஏதாச்சும் கேள்வி கேளுங்கன்னு சார், நான் சொல்கிறேன். 1 கூட்டல் 2ம்மா. கேள்வியே கேளுங்க தெரியலதான்னு சார் உங்களுக்கு. ஆத நம்பி என்றால் யார்? அல்லாஹ் வந்து மனிதர்கள் நேர்வழிக்காக நபி அனுப்புறான். அதுல ஒரு நபி தான் ஆதம் நபி. சரி, கடைசி நம்பி யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முத நம்பி யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வேற என்னடா கேட்குறது அவன்கிட்ட? அச்சா எல்லாத்தையும் சொல்லிட்டான். இன்னுமே கேட்டீங்கன்னா அசிங்கமாயிரும் உங்களுக்கு. சார் வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகலாமா? சரி போங்கடா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? போயிட்டு வர சொல்லலானே. 6 மணி ஆகலையா? ஆமாம், உங்களை விடக்கூடாது, நீங்கள் உட்காருங்க. 5 நிமிஷம். சமீர் ஏன்டா அப்படி பண்றா? சரி போங்க, எல்லாம் போங்க. அச்சா போயிட்டு வர சொல்லலானே. சுப்ஹானல்லதி உண்மையான விஷயந்தான். ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும் காலைல சுபூல எழுந்திரிச்சு 7 மணிக்கு வேணும் வந்து அனுப்பி விட்ருங்க. ஆனால் பள்ளிக்கு வர்ற பாடு இருக்கு. அல்லாஹ் அக்பர். காலைல நானே சுபு தொட்டு பார்ப்பேன். சுல்தான்ஸை பார்த்தா இறக்கமாக இருக்கும். அவர் மட்டும் உட்காந்து அந்த ஃபஜ்ருதீன் பையன் 2 பேர் உட்காந்து தான் இருப்பாங்க. சாயங்காலம் பள்ளியை விட்டு லேட்டாக வர்றாங்க. 6 மணிக்கு கிளாஸ் விட்றோன்னு சொன்னால் 5:50 வருவாங்க. ஒரு சில பேர் பேர் சொல்லக்கூடாது, பேர் சொன்னால் அப்படி என்ன திட்டுவாங்க. அதனால முடிஞ்ச அளவு சீக்கிரம் என்ன பண்ணுங்க, சீக்கிரம் பள்ளிக்கு சீக்கிரம் வந்துடுங்க. ஸ்கூலுக்கு இந்த ட்ராமா நாங்களே யோசிச்சு பண்ணது ஸ்கூல்ல. அதனால எங்களுக்கு வந்து எனக்கு நிறைய வேலைகள் இருந்ததுனால நான் எழுதி கொடுக்கவே இல்லை பசங்களுக்கு. அவங்களே நம்ம ஸ்கிரிப்ட் மட்டும் சொல்லி ஸ்கூலு அண்ட் பள்ளி இது மட்டும் சொல்லிட்டோம். மற்றது ஃபுல்லாக பசங்க தான் காலையில் ரெடி பண்ணாதான் இது. நல்லா பறக்க வச்சுடுங்க வாழ்க்கையில். அடுத்ததாக வந்து பரிசு கொடுக்குறதா. இந்த நிர்வாகி முதல் மேலே வந்துருங்களேன். இந்த பள்ளிவாசலுக்கான சீட்டு கொஞ்சம் வாங்கிக்கோங்க. நிர்வாகிகள் கொஞ்சம் மேலே வந்துருங்க. எல்லாம் கீழே இறங்கணுமா? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பறக்க, அல்லாஹ் வந்து பறக்க வச்சுடுங்க வாழ்க்கையில். ஆமீன்.